மீண்டும் ஒரு கொலை. தகவல் தந்தால் பரிசு. என்னையா விளையாட்டா இருக்கு? அன்னைக்கு ஹோட்டல் ஓனரை கொலை பண்ணா, நேத்து ராத்திரி அவங்க மேனேஜரை போலீஸ் துப்பாக்கியாலே சுட்டு கொலை பண்ணிருக்கான். பாருங்க மிஸ்டர் ராகவன், இன்னும் 2 நாள்ல நீங்க அவனை பிடிக்கல, உங்க மேல நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஓகே சார். ஏமா நீ சாகறதுக்கு ஏன் ஜீப் தான் கிடைச்சதா? என்ன ஏன் சார் காப்பாத்துனீங்க? இந்த ஜீப் எடுத்து என்ன கொன்னுடுங்க சார். எதுக்காக நீ சாகணுங்கற? கொல்லாதீங்க சார். கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி என் முகத்தை அண்ணன் தம்பி தான் பார்க்கணும், இல்லனா கட்டிக்க போறவர் மட்டும் தான் பார்க்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது. சரி சரி சரி, நான் பார்க்கல. அம்மா, நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் ஒரு கன்னி பொண்ணு சார். ஒரு கன்னி பையனே காதலிச்சேன். நான் என் காதலனை தேடிக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்தேன். அவங்கள பார்க்க முடியல, அதான் செத்து போயிலான்னு முடிவு. பாருமா, இந்த வயசுல இந்த முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. என் கூட வந்து என் வீட்டுல தங்கிக்க, உன் காதலனை கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன இது? போய் வண்டியில இரு. மாமா, அப்படி உட்காரு. பரவாயில்ல சார். அட, பயப்படாம உட்காரு. தொடாதீங்க சார். என்ன கட்டிக்க போறவனை தவிர வேற யாரும் என்ன தொடக்கூடாது. நான் ஒரு தொல்லமா உட்காரு. லட்சுமி, என்னங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு அனாதை பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு காஃபியோ டீயோ கொண்டு வா. பாவா, இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன், இந்த வந்துட்டேங்க. என்னங்க, இங்க கொஞ்சம் வாங்களே. இந்த ஜாக்கெட்டுக்கு ஊக்கு போட முடியல, கொஞ்சம் போட்டு விடுங்க. ஊக்க? அங்கிள், நீங்க தான் தினம் உங்க வைஃபுக்கு ஊக்க போட்டு விடுவீங்களா? அது எப்பவாவது. இன்னைக்குதான் நீ இருக்கியே, என் வைஃபுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன். போ. ஆண்டி, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஆத்தாடி, நீதான் அவர் சொன்ன சின்ன பொண்ணா? இன்னும் இந்த மாதிரி இருக்கிற. ஆண்டிக்கு ஊக்கு போட்டு விடுமா. சினிமாஸ்கோப். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல ஆண்டி, நேத்து ஒரு படம் பார்த்தேன், அது சினிமாஸ்கோப். அது சொன்ன. நல்ல வேளை, எங்க என் முதுகுதான் சொன்னியோன்னு பார்த்தேன். போட்டுட்டு ஆண்டி. நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு 16 பெத்து பெருவாழ்வு வாழலாம். பெரிய அனிதா, இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து வந்திருக்கு. அனாதை, பாவம், தனியா படுக்க பயப்படுது. உங்கள படுக்க வச்சுக்க. படுத்துக்கமா. எங்க படுக்கிறது? அங்க எங்கயாவது கீழே படு. உனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராதே, மேல படுத்தா தான் தூக்கம் வரும். சரி சரி, படுத்து தொலை. என்ன பாக்குற? படுத்து தூங்க. எனக்கு எப்பவும் எங்க அம்மாவை கட்டி பூச்சி பார்த்தா தான் தூக்கம் வரும். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? விஜய், என்னடி இப்படி கடிக்கிற? உங்க அப்பா உனக்கு கறி வாங்கி போட மாட்டானா? பின்ன உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன விஜய், எங்க அப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணணும் தேடிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு அவர் வீட்டுக்கு வேஷம் போட்டுட்டு வர. கண்டுபிடிச்சிட்டாருனா? கண்டுபிடிச்சா என்ன, கம்பி என்ன வேண்டியதுதான். விஜய், என்ன பண்றது அனிதா? உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதான் ஊர்ல இருந்து இங்க வந்தேன். பாட்டி கூட உன்னை கூட்டிட்டு வர சொல்ல அனுப்பிச்சிச்சு. அப்ப நம்ம 2 பேரும் ஊருக்கு போயிடலாமா? எப்படி போறது? ஊருக்கு போனா கூட அந்த ரவுடி பசங்க விட மாட்டானுங்க. அப்படியே அவனுங்க விட்டா கூட இந்த போலீஸ்காரங்க விட மாட்டானுங்க போட்டுருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பசி பட்னியோட அலைஞ்சிட்டு இருக்கேன். சாப்பிடவே இல்லையா விஜய்? அதான் என் மூஞ்சிய டிவி பேப்பர்லாம் போட்டு கிளி கிழிச்சிட்டு உங்க அப்பா. என்ன அப்படியே கிரிமினல் மாதிரி. நான் எங்க போய் சாப்பிடுவேன்? கொஞ்சம் இரு. யாரோ வர மாதிரி இருக்குல்ல? அப்பா வரார் போல இருக்கே. ஐயோ, நான் மறைச்சுக்க. அனிதா, 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 என்னம்மா இங்க ஏதோ சத்தம் கட்டுச்சு? அம்மா, எங்க அந்த படுதா பொண்ணு? அவ எப்போ ஓடி போயிட்டாப்பா. ஓடி போயிட்டாளா? நீயா? என்னடா சாமானம் எல்லாம் வெளியே கிடக்குது? நீங்க கீழே குடியிருந்தீங்க. ஆமா, நான் மேல குடியிருந்தேன். திடீர்னு ஒருத்தர் வந்தா வீட்டையே ஒட்டு மொத்தமா விலைக்கு வாங்கிட்டா. நம்ம சாமான தூக்கி வெளியே போட்டாங்க. வீட்டை விலைக்கு வாங்கிட்டானா? யாரா அவன்? டேய், யாரா அவன் நடு வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருக்கவன்? Who are you man? What do you want? சார், இந்த வீட்டை விலைக்கு வாங்குறது யாருங்க சார்? நான் தான் மேன். அம்மா, தாயே, பிச்சை போடுமா. ஏய், நீ பிச்சைக்காரன் இல்ல? அது அப்போ. இப்ப நான் பல லட்சக்காரன், இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர். எப்படா இவ்வளவு பணம் கிடைச்சது? நான் 6 மாசம் அமெரிக்காவுல பிச்சை எடுத்தேன். நாயே, பிச்சை எடுத்த பணத்துல இந்த பில்டிங்கையே விலைக்கு வாங்கினேன். அமெரிக்காவுல பிச்சை எடுத்தா இந்தியாவுல பில்டிங் வாங்க முடியுது. இந்தியாவுல பிச்சை எடுத்தா அமெரிக்கா போறதுக்கு டிக்கெட் கூட வாங்க முடியல. அது ஓன் தலையெழுத்து. போமேன். டேய், ஒன்னால இந்த வீட்டை தாண்டா விலைக்கு வாங்க முடியும்.
என் ஆறுயிர் சந்திரிகாவை, எங்க தெய்வீக காதலை இன்னாவர் சந்து. ஐயோ, இத கூட காப்பி அடிச்சிருக்காடா. மை ஸ்வீட்டி. சந்து சந்து சந்தாவது இவர் என் புது டார்லிங். நீ ஏட்டன் தெரிஞ்சு போச்சு. உன் சாமான் தூக்கி வெளியே போட்டாச்சு. நீ வெளியே போ. காமன் டார்லிங், நம்ம அல்வா சாப்பிடலாம். அடே, இதே அல்வாவில் தான்டா நானும் கவுந்தேன். ஐயோ சந்து, யாருக்காக இது, யாருக்காக இந்த மாளிகை, வசந்த மாளிகை, காதல் ஓவியம் கலைந்த மாளிகை, யாருக்காக இது, யாருக்காக காதலே போ போ, காதலே வா வா. சார் ஒரு பண்ணு கொடுங்க. சரியா? பழம் எவ்வளவு? தம்பி நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. அது அடிக்கடி டிவி பேப்பர்லாம் பாத்திருப்பீங்க. நான் ஒரு சினிமா நடிகன் சார். சினிமா ஸ்டாரா? ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிஷ்யன், புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட தம்பி. இன்னைக்கு கூட என்னோட புது படம் ஒண்ணு பூஜை, அதனால ஏதாவது பேப்பர்ல வந்திருக்கும். இவ்வளவு பெரியாரு என் கடையில வந்து பண்ணு வாங்கிறே தம்பி. அது ஒண்ணு இல்ல, உங்க பொட்டி கடை பண்ணு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு வந்தேன். என்ன சார் தம்பி ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்க? அவரு பெரிய சினிமா ஸ்டார். சினிமா ஸ்டாராவது மண்ணாங்கட்டியாவது பேப்பர் பாரியா? இவன் பெரிய கொலகாரையா? புரியா அவன? எந்த பக்கம் ஏன் போறான்? நீயா? நீங்களா? முதல்ல வண்டி எடு. ஏன் இப்போ எவனாச்சும் துரத்துறாங்க? ஐயோ, ஆமா, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எவனாச்சும் ஒருத்தன் துரத்திக்கிட்டு இருக்கானே. உண்மையிலேயே நீதான் அந்த கொலையை செஞ்சியா? ஏய், முதல்ல எங்கேயா சேஃப்டியான இடத்துக்கு கூட்டு போ, அதுக்கப்புறம் விவரமா சொல்றேன். உங்க பாட்டிக்கிட்ட கூட்டிட்டு போட்டுமா? என்னது? என் பாட்டி இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? அவங்க இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? இந்த வீட்டுல தான் உங்க பாட்டி இருக்காங்க. இறங்குங்க. பாட்டி ஐயா, என் ராசா, என் தங்கம், எப்படி பாருக்க? இருக்கேன் பாட்டி. ஒரு தப்பும் பண்ணாத நீ இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கேப்பா. சேதி தெரிஞ்ச உடனே நான் இங்க ஒடியாந்துட்டேன். நீ எங்க இருக்க, எப்படி இருக்கேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்க்காம இந்த ஊரை விட்டு போறதுலங்கிற முடிவோட தான் இங்க இருக்கிறேன். ஆமா, உன் மேல எப்படிப்பா இந்த பழி வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பாட்டி. முதல்ல எனக்கு சாப்பாடு போடு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அட கடவுளே, ஒருவேளை சாப்பிடலாம் கூட பொறுத்துக்க மாட்டியா? 2 நாளா எப்படியா பட்டியா இருந்த? பின்ன என்ன பாட்டி, ஒரு பக்கம் போலீஸ்காரங்க துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் ரவுடிங்க துரத்துறாங்க. பசிக்கு ஒரு பண்ணு வாங்கி சாப்பிடனா கூட முடிய மாட்டேன். கொஞ்சம் இருந்த வந்துட்டேன். ஏ விஜய், ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம்ல? அது ஏன் கேக்குற? ஒரு கமிஷனர்ட்ட போன்ல சொன்னேன். அவன் என்னடானா என்னைய காட்டி கொடுத்துட்டான். போலீஸ்காரன்ல எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரிய மாட்டேங்குது. என்னப்பா சாப்பிடுப்பா. எனக்கு தெரியும்டா, என்னைக்காவது ஒரு நாள் நீ உங்க பாட்டியை பார்க்க வருவேன்னு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு முன்னாலேயே செருப்பு தைக்கிற மாதிரி ஒருத்தனை டியூட்டில போட்டு வச்சிருந்தேன். வா ஐயா, மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் பேரை எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அவனை விட்டுருங்க ஐயா. எப்படிமா விட முடியும்? 2 கொலை பண்ணிருக்காங்க. ஐயா, என் பேரனை பார்த்தா 2 பேரை கொலை பண்ண மாதிரியா தெரியுது உங்களுக்கு? இந்த பாருங்கம்மா, இவனை பிடிக்க வேண்டிய பொறுப்பை டிபார்ட்மெண்ட் என்கிட்ட கொடுத்துருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கோர்ட்ல வந்து சொல்லுங்க. வாடா. கொஞ்சம் இருங்க ஐயா. புள்ள 2 நாளா சாப்பிடாம பட்னியா கிடந்திருக்கீங்க. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமாவது கூட்டிட்டு போங்க ஐயா. வேண்டாம் பாட்டி, என்ன கோர்ட்டுக்கு தானே கூட்டு போறாங்க. அங்க போய் எல்லா உண்மையை சொல்லி நான் எந்த கொலையும் பண்ண நிரூபிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வரேன் பாட்டி. வாங்க சார். பிரபாஷ் மிஸ்டர் ராகவன். சார், நீங்க எப்படிங்க? அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருக்கீங்களே கொலைகாரன், அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார், இவனை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே இவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாளைக்கு காலையில கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறானா இல்லையான்னு பாருங்க. சாரி மிஸ்டர் ராகவன், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இவனை நான் பிடிக்க சொல்லல.
அவ எனக்கு வேணும். புரியலையே சார். இதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல. வாடா தம்பி. சாரி சார், இத்தனை நாளா நீங்க சொன்னதை வச்சு இவன் ஒரு கொலைகாரன்னு சந்தேகப்பட்டு விரட்டி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண. ஆனா இப்போ எனக்கு உங்க மேலேயே சந்தேகமா இருக்கு. கரெக்ட். உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆமா, இவனை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணத்துக்காக என்ன அடகு வைக்க நான் ஒண்ணும் பச்சோந்தி இல்லை. அப்போ வேலையை காப்பாத்திக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்ல. இப்பதான் தெரியுது குற்றவாளி யாரு, கொலைகார யாருன்னு. நீ வா. இங்க பாருங்க சார், நீங்க சொன்னதை வச்சுதான் இவனை கொலைகாரன் நான் அரெஸ்ட் பண்ணேன். ஆனா இவன் கொலைகாரனா இல்லையாங்கிறத நாளைக்கு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நீங்க என்ன மிரட்டினாலும் இவனை என்கிட்ட இருந்து கொண்டு போக முடியாது. உன்னை விட நான் மேலதிகாரி, ஞாபகம் வச்சுக்க. அதனாலதான் சார் இவ்வளவு பொறுமையா சொல்றேன். ப்ளீஸ் கோ அவுட். இப்பவே நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். Shut up. நீ நினைச்சா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் வீட்டு சமயக்காரன் இல்ல. எனக்கு சட்டம் தெரியும். வெளியில போடா நாயே. You rascal. என்ன மாதிரி சில தப்பான அதிகாரிகள் இருக்கிறதுனாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டையே பொதுமக்கள் தப்பா நினைக்கிறாங்க. போடா. விஜய், இந்த கேஸ்ல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லிடு. இதுதான் சார் நடந்தது. அந்த ஹோட்டலுக்குள்ள நடந்த தப்பான செயலை நான் பார்த்துட்டேன். அதை போய் நான் வெளியே சொல்லிட்டா அவங்க வியாபாரத்துக்கு ஆபத்து. அதனால என்ன பிடிக்கிறதுக்காக என் மேலேயே கொலைப்பழியை போட்டு உங்களை வச்சு என்ன பிடிச்சிட்டாங்க. இதுக்கு அந்த கமிஷனர் உடந்தா சார்?